வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் ராஜேஷ் குறித்து நிச்சயமா ஒரு பதிவு போடுவார்னு எதிர்பார்த்தபடியே போட்டிருக்காரு. இப்போ ஒரு பேட்டி பார்த்தேன். அதுல ராஜேஷ் என்ன சொல்றாருன்னா, அவர் நடிப்பை விட்டுட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு கமல்கிட்ட போய் சொல்றாரு. அப்ப கமல் என்ன சொன்னாரா, நார்மலா என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏங்க இதை விட்டுட்டு போறீங்க. அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருந்து நடிக்க வந்தாரு. அவருக்கு அவருடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கல. அது சில படங்கள் ஓடி இருந்தா அவர் இன்னும் லாங் ஸ்டாண்டிங்கா கூட இருந்திருப்பாரு. அவரை குணச்சித்திர வேடங்கள்ல கூட பயன்படுத்தியிருக்கலாம். மகாநதியில வந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் கூட அவர் கொடுத்துருக்கலாம். பட் என்ன காரணத்தினாலோ இல்ல அவர் வேண்டான்னு முடிவு பண்ணாரோ ஒரு கட்டத்துல அவர் பெருமளவு படங்களை நடிக்காம அவர் ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. அப்ப கமல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ராஜேஷ் ஒரு நடிகரா இருக்கிறத விட இல்ல ராஜேஷ் ஒரு டைரக்டரா இருக்கிறத விட ஒரு பணக்காரரா சாகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ணுங்கன்னு இருக்காரு. அல்டிமேட்லி மணி தானே. நீங்க அதை எதுல சம்பாதிச்சா என்ன, நடிச்சு சம்பாதிச்சா என்ன, ரியல் எஸ்டேட்ல சம்பாதிச்சா என்ன, நீங்க வசதியோட சாகணும்னு சொல்லியிருக்காரு. கமல் சொன்னது அப்படியே பழிச்சிருக்கு. அது பழித்ததால் அவர் பெரிய பணக்காரராக தான் செத்துருக்காரு. சொந்த வீடெல்லாம் வாங்கி பெரிய வீடெல்லாம் கட்டி அந்த வீடை சினிமா ஷூட்டிங்லாம் விடுற அளவுக்கு அதெல்லாம் பண்ணி தான் அவர் கடைசியில் அவருக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த தொழில் தான் சாப்பாடு போட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ கமல் தான் நண்பர் நல்லா இருக்கணும், அவர் நடிச்சுதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு இல்லை, அது ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கமலுடைய எண்ணம். அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, தேடல் உள்ள நடிப்பு கலைஞர்களில் அதிகம் வாசிப்பதையும் வாசித்ததை சிந்திப்பதையும் வழக்கமாக கொண்டவர் அன்பு நண்பர் ராஜேஷ். தன் வாழ்வின் இறுதி வரை உற்சாகமும் செயல்பாடும் குறையாமல் வாழ்ந்த அவரது மறைவு மாபெரும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவரை இழந்து வேதனைப்படும் குடும்பத்தாருக்கு என் ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரங்கலை நம்மவர் அவர்கள் அவருடைய அன்பு நண்பர் ராஜேஷுக்கு தெரிவிச்சிருக்காரு. நமக்குமே ஒரு ஷாக்கு தான். ஏன்னா ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஒரு மாசம் முடியாம இருக்காரு அப்படின்னா அது வேற. நேற்றுக்கு சாயங்காலம் வரையே பயங்கர ஆக்டிவா இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில எல்லாரையும் சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பல்ஸ் குறையிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அவரை வச்சு கூட்டு போயிருக்காங்க. போற வழியிலேயே இறந்திருக்காரு, ஹார்ட் அட்டாக் டக்குன்னு. இப்பதான் துபாய் போயிட்டு வந்திருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சாலுமே நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு ஒரு நெருக்கமானவர்கள் இறக்கும் பொழுது ஒரு வருத்தம் வராம இருக்காது இல்ல. அதுதான் தக் லைஃப் வெளிநாட்டு புக்கிங், ஓவர்சீஸ் புக்கிங் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. 8 நாள் 9 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வேற எந்த படத்துக்கும் இருந்தது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா, the highly anticipated Tamil gangster action drama Thug Life directed by Maniratnam and starring Kamal Haasan has generated significant international interest ahead of its release June 2025 theatrical release. The film's overseas pre-sales campaign reveals a comprehensive global distribution strategy and spans multiple continent and format, demonstrating the growing international appeal of premium Indian cinema. Yearly indicator suggests robust pre-sales performance across the key market, with the distributors implementing strategic release plans tailored by a diverse international audiences. The overseas distribution rights acquisition by established international players and multi-format release strategy indicates strong commercial confidence, international global potential. The film's global potential. அதாவது இந்த மல்டி ஃபார்மேட்டா ரிலீஸ் பண்றதும் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதை ரிலீஸ் பண்றதும், மல்டி ஃபார்மேட்னா ஐமேக்ஸ்னு ஒரு ஃபார்மேட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குல்ல, எல்லா ஃபார்மேட்லயும் வருது. அதனால இது மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டே 1 100 கோடி வசூலை தாண்டும், உறுதியாக டே 1 100 கோடி வசூலை தாண்டும்.
ஈவன் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகலைனாலும் நான் சொல்றேன். இப்போ வந்து பயங்கரமா சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. சீமான் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, வேல்முருகன் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, சபாநாயகர் அவர் வந்து நம்ம தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் கமலஹாசனுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமா எல்லாருமே கமல் சொன்னது கரெக்டு தான், அவர் சொன்னதுல எந்த பிழையும் இல்லை, அவர் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலும் வந்து நான் வந்து அன்பா பேசினது என் தம்பின்னு நான் சொன்னேன், அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைப்படுது. அதாவது இந்த ஒரு இது வந்து மொழி உணர்வுன்னு சொல்றதை விட மொழி வெறின்னு சொல்லலாம். மொழி வெறியில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அலைகிறாங்க. ஏற்கனவே ஒரு பேங்க் எம்ப்ளாயியை மிரட்டினாங்க, இப்ப இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க. வேல்முருகன் சொல்லிட்டாரு, கமல் படம் தக் லைஃப் ரிலீஸ் ஆகலைன்னா இங்க வந்து எந்த கன்னட படமும் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. ஏஜென்ட் அருண்குமார் விக்ரம், ஏகே விக்ரம், அதாவது 1986 ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடைய முதல் படம் விக்ரம். அதாவது நான் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ரொம்ப கவனமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாசன் பிரதர்ஸ்ங்கிற பேர்ல ராஜபார்வை தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பேர் வச்சதுக்கு அப்புறம் அந்த முதல் படம் நம்முடைய விக்ரம் 1986. 1 கோடி கனவுன்னு கமல் ஒரு புக்கே எழுதியிருக்காரு. முதல்ல தமிழ் சினிமால 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான படம். அந்த படம் 8 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. மிகப்பெரிய ராஜ்கமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் அப்படின்னா அது விக்ரம். 1.5 கோடிக்கு எடுத்து 8 crores கலெக்ஷன் தான் பாத்துக்கங்க, பெரிய கலெக்ஷனை பண்ணி கொடுத்த படம். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை இப்போ கூட நான் அந்த படத்தோட டைட்டில் சாங் பார்த்தேன். அந்த படம் இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம விஜய் சூப்பருடைய பிரிண்ட் என்கிட்ட இருக்கு, அதுல தான் நான் பார்க்குறேன். அது சத்யா, அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சமீபத்தில் பார்த்தேன். வரிசையா ஒவ்வொரு நாள் ஒரு படம் பார்த்தேன். ஒரு திடீர்னு நமக்கு விக்ரம் பார்க்கணும்னு தோணும். நான் ஒரு சுஜாதா நினைவு நாள் வந்ததுன்னு நினைக்கிறேன். நினைவு நாளோ பிறந்த நாளோ சமீபத்தில் வந்தது, மே மாசம். அப்பா ஒருத்தர் வந்து சுஜாதாவுடைய அந்த நகைச்சுவை, அந்த பகடின்னு சொல்லுவாங்க, அந்த பகடி செய்யறத வச்சு ஒரு 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 உரை நிகழ்த்தினாரு. ஸ்ருதி டிவின்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க போய் அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல அவர் பேசும்பொழுது விக்ரமை பத்தி சொன்னாரு. விக்ரம் வந்து எப்படி அந்த புறாவை வந்து அவங்க பாதுகாத்தாங்க, போய் ட்ரையர் எல்லாம் வாங்கிட்டு வந்து, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன், அந்த டைட்டில் சாங்கோட ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன். அதுல வந்து விக்ரம் எப்படி அந்த கம்ப்யூட்டர் ஃபாண்ட்டு, கமலஹாசன், சத்யராஜ், அம்பிகா, அம்ஜத் கான், டிம்பிள் கபாடியா அப்படிலாம் அந்த பேர்லாம் வரும். நான் ஃபுல்லாவே ஸ்கிரீன்ஷாட், சாருஹாசன், ஏஆர்எஸ், தம்பு, ராகவேந்தர். ஸோ அந்த டைட்டில் சாங் ஃபுல்லாவே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லா போட்டா காப்பிரைட் வரும்னா ஏதாவது 1-2 சில்ல மட்டும் போடுறேன், ஃபுல்லா போட வேண்டாம். ஸோ இதுல தான் விக்ரம் தர்மா முதல்ல வர்றாரு. தர்மசீலன் என்கிற விக்ரம் தர்மா அவர் தான். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஃபைட் மாஸ்டர் ஆறாரு. அவரை வந்து ஃபைட் டைரக்டர் ஆக்கணும்னு கமல் சார் ஆசைப்பட்டாரு. அது முடியாததுனால தான் என்ன பண்றாரு, இப்ப அன்பறிவு ஆக்குறாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படம் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம். அதாவது ஒரு ராக்கெட்டை வந்து ஒரு தீவிரவாதிகள் திருடி வெளிநாட்டில் கொண்டே வச்சிடுறாங்க, அது இந்தியா மேல ஏவ போறாங்க. அதை வந்து எப்படி இந்த ஏஜென்ட் விக்ரம், கமாண்டர் விக்ரம் வந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனு. இதை கமலஹாசன் சூப்பரா பண்ணியிருப்பாரு. சுஜாதாவுடைய கதை, திரைக்கதை, வசனம் இது எப்படின்னா குமுதத்துல வந்து கதையா வந்தது, வாரம் குமுதத்துல கதையா வந்தது. அந்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுது போட்டோ எடுப்பாங்க, அந்த குமுதத்துல அந்த போட்டோவும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்த இந்த படம் வந்து 1 கோடி கனவுன்னு கமல் இதை பத்தி புத்தகமே எழுதியிருக்காரு. ஒரு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து 86ன்னா ஒரு 39 வருஷம், ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆச்சு அந்த படம் வந்து. அந்த படத்தினாலதான் இன்னொரு விக்ரமே வந்தது. அதோடைய ஸ்பிரிச்சுவல் கண்டினியூவேஷன் சொல்லலாம், இல்ல ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு சொல்லலாம். அதே கேரக்டர் இருக்கும், ஆனா வேற அதோட தொடர்ச்சியா இருக்காது. அந்த கேரக்டர்ஸ் வேற ஒரு வேலை பார்ப்பாங்க. அப்படி அதை அழகா பண்ணியிருந்தார் நம்முடைய லோகேஷ் கனகராஜ். அதை தான் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு நம்ம சொல்றது. ஏன்னா இது காலையிலே நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அப்போ வந்து இந்த ராஜேஷுடைய இது வந்து டக்குன்னு நான் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கா இருந்ததுனால அது சம்பந்தமா ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. அதனால இந்த செக்மெண்ட்டை போட முடியல, அதை இப்போ போடுறேன்.